வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 10 எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ்லேருந்து கேல்வனோமீட்டர் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கேல்வனோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சர்க்யூட் வழியாக கரண்ட் போகுதா இல்லையா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்கும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் போகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கும் இந்த கேல்வனோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். இது ஹைலி சென்சிட்டிவான ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது சர்க்யூட்ல போற ரொம்ப கம்மியான கரண்ட்டையும், ஸ்மால் கரண்ட்டையும் இதனால மெஷர் பண்ண முடியும். அதுதான் இதனுடைய ஒரு அட்வான்டேஜ். இதனுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னா, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கரண்ட் போற ஒரு காயில வைக்கும் பொழுது, அந்த காயில் அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஒரு டார்க்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு எம் கிராஸ் பி அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ இந்த டார்க்கை அந்த காயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால இட் வில் ரொட்டேட் when it is placed in the magnetic field. இதுதான் இதனுடைய பிரின்சிபல். எப்படி கேல்வனோமீட்டர் கரண்ட்டை சர்க்யூட்டில் போகிற கரண்ட்டை மெஷர் பண்ணுது அப்படின்னா, இந்த கேல்வனோமீட்டரையும் காயிலையும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த காயில் வழியாக கரண்ட் போகும் பொழுது கேல்வனோமீட்டருடைய நீடில் டிஃப்ளெக்ஷனை காமிக்கும். அது காமிக்கிற டிஃப்ளெக்ஷன் அந்த சர்க்யூட் வழியாக எவ்வளோ கரண்ட் போகுதோ அதுக்கு டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனட்டாக இருக்கும். NBA is equal to K theta அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த சர்க்யூட் வழியாக எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டு ரீரைட் திஸ் ஈக்குவேஷன் I is equal to K divided by NBA into theta. இந்த இடத்துல N அப்படிங்கிறது number of turns in the coil, B அப்படிங்கிறது magnetic field, I அப்படிங்கிறது current of the current flowing through the coil and A அப்படிங்கிறது area of the coil. K அப்படிங்கிறது galvanometer reduction factor அப்படின்னு சொல்லுவாங்க and theta அப்படிங்கிறது deflection. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்தே நமக்கு தெரியுது கரண்ட் இஸ் directly proportional to the deflection அப்படின்னு. ஸோ அந்த காயில் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கோ அந்த டிஃப்ளெக்ஷன் எதுக்கு ப்ரொபோர்ஷனட்டாக இருக்கும் அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அந்த சர்க்யூட் வழியாக பாஸ் ஆகிருக்கோ அதுக்கு டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனட்டாக இருக்கும். இந்த கேல்வனோமீட்டருடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, கரண்ட்டை டிடெக்ட் பண்ணுறதுல இதை யூஸ் பண்ணுவோம், நல் இண்டிகேட்டராக இதை யூஸ் பண்ணுவோம் அண்ட் சென்சார் டிஸ்பிளேல இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்த இந்த கான்செப்ட் வச்சு ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். டிஃப்ளெக்ஷன் இன் அ கேல்வனோமீட்டர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கேல்வனோமீட்டரில் இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் எதுக்கு டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. விச் இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் பாசிங் த்ரூ த காயில் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் எந்த யூனிட்ல இருந்து என்ன கான்செப்ட்ல இருந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க.